இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் குறித்து ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையில மிக தெளிவாய் கூறுகிறார். அவனுக்கு எங்க போறன்னு தெரியாது, ஆனா போக சொல்லுகிறவர் ஒருவர் தன்னோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். அவனுக்கு வழி தெரியாது, ஆனா வழியே இல்லாத இடத்துலையும் வழியை உண்டாக்கி கொடுக்கும் ஒரு கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவனுக்கு வரல. காரணம் என்னன்னா, இந்த உலகத்துக்கே அவன் சொந்தமா மாற போறான். ஆண்டவர் அதை செய்வார் என்பதை அறிந்திருந்தான். எனக்கு யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேன்னு, எனக்கு ஆபத்து வந்துருமே, எனக்கு பயமா இருக்குமே, நான் என்ன செய்யறது, ஏது செய்யறது, எனக்கு அங்க அறிமுகம் கிடையாது, எனக்கு அங்க தெரிஞ்சவங்க கிடையாது, எனக்கு அங்க வரவேற்பு இருக்குமா இருக்காதா, இப்படிப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் இடமில்லாதபடி ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளை, நீங்க ஆண்டவரை நீங்க நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள் என்று சொன்னால், உலக வழக்கத்தின்படி எல்லாரும் எதிர்பார்க்கிற அடையாளங்களை அல்லது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு சோர்ஸை நம்ம சார்ந்து இருக்கவே மாட்டோம், எதிர்பார்த்து வாழ மாட்டோம். நம்ம கர்த்தர் நடத்துகிறாரா, கர்த்தர் சொல்றது எனக்கு புரியுதா, கர்த்தர் தான் என் கூட இருக்கிறாரா, இதுலதான் நம்ம கவனம் இருக்குமே தவிர மற்றபடி அடையாளம் அங்க இருக்கா அல்லது இந்த பக்கம் யாராவது இருக்கிறாங்களா, ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, இவன் புறப்பட்டு போற இடம் எதுன்னே தெரியாது. அவன் தேசத்தை விடணும், இனத்தை விடணும், தகப்பன் வீட்டை விடணும். ஒரு தனி மனுஷனா இவன் ஒரு புதிய துவக்கத்திற்குள்ள அடியெடுத்து வைக்கணும். ஆனா பாருங்க, இவன் அடியெடுத்து வைத்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனா நம்மள யாராவது இந்த மாதிரி செய்ய சொன்னா, எனக்கு யாராவது சப்போர்ட் வருவாங்களா, அல்லது யாராவது தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்களா, அல்லது எப்படியாவது எனக்கு யாராவது அங்க வரவேற்பதற்காக இருப்பாங்களா? பாருங்க, அன்னைக்கு பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்ட காலம். உலகம் எங்கிலும் ஜனங்கள் சிதறி போனவங்க, ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியாத ஒரு காலம். ஆனா இங்க பாருங்க, இவன் புறப்பட்டு போனோம், பாஷை தெரியாது, இவன் கலாச்சாரம் வேற, இவனுடைய லைஃப் ஸ்டைல் வேற. ஆனா எல்லாவற்றையும் அவன் பொருட்படுத்தாமல் தேவன் சொல்லிட்டார். அதனால எனக்கு மொழி ஒரு பிரச்சனை இல்லை, கலாச்சாரம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, இடம் ஒரு பிரச்சனை கிடையாது. பிள்ளைகளே, படிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வெளியில போறது யோசிக்காதீங்க. வேலை செய்யறதுக்கு வெளியில போய் வேலை செய்யறதுக்கு யோசிக்காதீங்க. ஊழியம் செய்யறதுக்கு வெளியில போய் ஊழியம் செய்யறதுக்கு யோசிக்காங்க. ஏன்? அவர்கள் எதிர்பார்க்கிற வாய்ப்புகள் அங்க இருக்குமா, வசதிகள் இருக்குமா, அறிமுகமானவர்கள் இருக்காங்களா, எல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா, இப்பெல்லாம் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது கஷ்டம், மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாறுவது கஷ்டம். ஆனா இந்த ஆபிரகாமை பாருங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அவனுக்கு அங்க யாருமே கிடையாதுங்க, தேவன் ஒருத்தர் தான். கிளம்பி போனா இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கான். அதனால எந்த காரியமா இருந்தாலும் புறப்பட்டு போ, கிளம்பி போ. ஆண்டவர் சொல்றார், படிப்புக்கு வெளியில போ, வேலைக்கு வெளியில போ, ஊழியத்திற்கு வெளியில போ, ஆண்டவரை உயர்த்துகிறதற்கு வெளியில போ அப்படின்னு ஒரு உந்துதல் ஏற்கனவே வந்திருக்கு. நீங்க போகாம அப்படியே மனதை கடினப்படுத்திட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் உணர்த்துகிறார். கீழ்ப்படிந்து புறப்பட்டு விசுவாசத்தோட போங்க, ஆபிரகாமை போல ஆசீர்வாதமா இருப்பீங்க. தகப்பனே, இந்த அனுபவத்திற்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ, இந்த ஆபிரகாம் உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறினது போல அவர்களையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.